Hi மக்களே, welcome back to our channel. நடுத்தர மக்கள் நிம்மதியா நல்ல சாப்பாடு சாப்பிடுற திருப்தியில போறாங்க. வீட்டு சாப்பாடு தரமா இருக்கு. சாப்பாடு வேணா சாப்பிடலாம், பிடிச்சவங்க பரிமாறணும், யார் இருந்தாலும் சாப்பிடலாம். கன்சிஸ்டன்சில தான் இருக்கும். ஆனா டேஸ்ட் வந்து வேற லெவலா இருக்கும். அப்படியே ஒரு காரசாரமா இருக்கும். ஹை மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் கிருத்திகா. இன்னைக்கு வெட்னஸ்டே, அதுமா நல்ல லஞ்ச் சாப்பிடலாம் நம்ம கிளம்பி வந்திருக்கோம். ஒரு நல்ல தரமான சாப்பாடு தான். கண்டிப்பா வந்து மீன் குழம்பு அப்படின்னாலே போர் அடிச்சிருச்சுங்க. அப்பப்போ மீன் குழம்பு, கறி, இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கறி குழம்பு இருக்கும். சிக்கன் குழம்பு, பீஃப் கிரேவி, அது இல்லாம மீன் வறுவல் மட்டும் தான் இங்க இருக்கு. இந்த கடையோட பேரு இது நம்ம அக்கா கடை. இன்னொரு பேரு பாத்தீங்கன்னா அமிஞ்சக்கரை அக்கா கடைன்னு சொன்னா எல்லாருக்குமே தெரியுமா. கில் நகர் ஜூலைமேட்ல லொகேட் ஆகிருக்கு. லேண்ட்மார்க் பாத்தீங்கன்னா அஞ்சுகம் பிரைமரி ஸ்கூலுக்கு ஆப்போசிட்லயே இருக்கும். இந்த கடையை நடத்துறவங்க பேரு சபிதா அக்கா. சபிதா அக்கா வந்து அவங்க ஃபேமிலியா சேர்ந்து நடத்துறேன்னு சொல்றாங்க. ஒரு 15 பேரும் சேர்ந்து இந்த கடையை நடத்திட்டு இருக்காங்களாம். சாப்பாடு செய்யும் போது மொட்டை மாடியில வந்து செம்ம வைபோட ஒரு சந்தோஷமா செய்வேன் அப்படின்றாங்க. ஒரு ஹாப்பியா செய்யும் போது அந்த சாப்பாடோட டேஸ்ட் இன்னும் அதிகமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பா வந்து மக்கள் கிட்டயும் நம்ம ரிவ்யூ கேட்கலாம். அந்த அக்காவும் பேசுறேன்னு சொல்றாங்க. நானும் ஒரு புடி புடிச்சு உங்களுக்கு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்றேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு ஒரு புகே எல்லாரும் வாங்க. வணக்கம்ண்ணா, உங்க பேரு? அபிஷேக் ரேணி. இவ்வளவு நாளா இங்க சாப்பிட்டு இருக்கீங்க? நான் ஃபர்ஸ்ட் டைமா வரேன். நான் சேமா இருக்கு. டேஸ்ட்லாம் எப்படி இருக்குது? காரம், உப்பு, பீஃப் குழம்பு சூப்பரா இருக்கு. முட்டையும் நல்லா இருக்கு. இப்பதான் சிக்கன் குழம்பு நான் டேஸ்ட் பண்ணி சாப்பிட்டேன், நல்லா இருக்கு. வீட்டு சாப்பாடு தரமா இருக்கு. பிரைஸ் வைஸ் வந்து இப்போ அன்லிமிட்டட்னால 60 rupees. மிச்ச கடையில எல்லாம் 60ல இருந்து ஒரு 2-3 தடவை சாப்பிட்டோம்னா 10 ரூபா எக்ஸ்ட்ராவா இது கொடுப்பாங்க. இந்த அக்கா கடை அப்படி இல்லை, அப்படியே இது பண்ணுவோம். அன்லிமிட்டட்னால சூப்பரா ஒருத்தா இருக்கு. இப்பதான் டெவலப் ஆயிருக்கு. இப்ப நல்லா பீக்ல வந்துடும் சீக்கிரத்துல. டேஸ்ட் எல்லாம் எப்படி ப்ரோ? நல்லா இருக்கு, எல்லாமே நல்லா இருக்கு. கறி வச்சிருக்காங்க, சிக்கன் வச்சிருக்காங்க, ரசம், சாம்பார் எல்லாமே வீட்டு சாப்பாடு போல இருக்கு. எவ்வளவு நல்லா சாப்பிடுறீங்க ப்ரோ? இப்போ அவங்க ஸ்டார்ட் பண்ணதுல நான் சாப்பிட்டேன். எல்லாம் வீட்டு சாப்பாடு போல நல்லா, எல்லாமே நல்லா இருக்கு. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது என்ன ப்ரோ இங்க? இல்லை, அது எதுன்னு சொல்ல முடியல, எல்லாமே நல்லா தான் இருக்கு. பொரியல் கூட எடுத்துட்டு வர பொரியல் கூட நல்லா இருக்கு. என்ன சொல்ல சொல்ற மாதிரி வேலை இல்லை, நல்லா இருக்கு, எல்லாமே நல்லா இருக்கு. ப்ரைஸும் கரெக்டாக சாப்பிட்ற போல கரெக்டாக இருக்கு. 60 ரூபாய்க்கு இந்த சாப்பாடு வந்து இங்க மெட்ராஸ் சென்னையிலே கிடைக்காது. பீஃபு குழம்பு நல்லா இருக்கு. மட்டனு, இது சிக்கனு, எக்கு, மீன் எல்லாமே சூப்பராக இருக்குது. 60 ரூபாய் சாப்பாடுக்கு வந்து இந்த வட்டாரத்திலே கிடையாது. ரெகுலராக நான் வந்து இப்போ சிவில் ஒர்க் பண்ணுங்கிறாங்க. எல்லாருக்குமே சாப்பாடு நான் இங்கேருந்து தான் வாங்கிட்டு போகிறேன். டேஸ்ட்டும் நல்லா இருக்கு. சாப்பாடு வந்து எக்ஸ்ட்ரா கேட்டாலும் மூஞ்சி சுணுங்காமல் அக்கா போடுறாங்க. எந்த ஒரு இஷ்யூவும் இல்லை. 60 ரூபாய்க்கு இந்த சாப்பாடு இது இனிமேல் கிடைக்காது. நல்லா இருக்கும். ஜனங்க வந்து சாப்பிட்டா பீஸ்ஃபுல்லாக இருக்கும். சைடிஷ் டேஸ்ட்டாக வெளி ஹோட்டலில் போனால் நம்ம நடுத்தர மக்களை இன்னைக்கு சம்பாதிக்கலாம் வந்து இந்த மாரி கடையில் போய் சாப்பிட்றது தான் முடியாத காரியம். ஒரு எடுத்தாவே எடுத்தோடனே ஸ்டார்டிங்கே 150 ரூபாயில் தான் இருக்குது. 60 ரூபாயிலேருந்து 120 ரூபாய் வரைக்கும் இங்கே கிடைக்குது. எல்லா ஐட்டமும் நம்ம வாங்கி போகிறதுனால இந்த சின்ன கடையில் இவ்வளோ கிடைக்கிறது பெரிய விஷயம். அதுவே ஒரு நம்மளுக்கு பீஸ்ஃபுல் தானே. நடுத்தர மக்கள் நிம்மதியாக நல்ல சாப்பாடு சாப்பிட்டுன்ற திருப்தியில் போகிறாங்க. இப்போ வர கூட்டம்லாம் இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தால் கூட்டமே சமாளிக்க முடியாத அளவுக்கு பண்ணுறாங்க. அப்போ நல்லா இருக்கிறதுனால தானே கூட்டம் வருது. இல்லைன்னா நம்ம எதுவும் சொல்றதுக்கு இல்லை. பெரிய ஹோட்டலில் சாப்பிட்றதுக்கு அவசியமே இல்லை. இதுலேயே சாப்பிட்டு காலமெல்லாம் போகணும். வணக்கம்க்கா. வணக்கம்மா, என் பேர் வந்து சபிதா. கடை பேரு வந்து அமிஞ்சக்கரை அக்கா கடை. என் பேர் சபிதா. ஓகே, எவ்வளவு நல்லா பண்ணிருக்கீங்க? இது இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து டிஃபன் கடை வச்சிருந்தேன். நைட்ல இந்த கார்னர்ல முனையில வச்சிருந்தேன். அப்புறம் நைட் ரொம்ப அன்டைம் ஆகுது, சாப்பாடு கிடைக்க மாட்டேங்குது. எவ்வளவு நாளா பண்ணிருக்கீங்க? நான் பண்றேன், 1 வருஷத்துக்கு மேல பண்றேன். அந்த டிஃபன் கடை வந்து ஃபர்ஸ்ட் வீக்லயே பண்ணிருந்தோம், ஃபேமிலியா பண்ணிருந்தோம். சப்பாத்தி, இட்லி, தோசை, எல்லா கறி குழம்பு எல்லாம் பண்ணிருந்தோம். அதுக்கப்புறம் முனையில கார்னர்ல தள்ளு வண்டி கடை. இப்போ இங்க பண்றேன், நல்லா இருக்கும். 60 ரூபாய் இருந்தீங்கன்னா சிக்கன் குழம்பு, பீஃப் குழம்பு, மீன் குழம்பு, சாம்பார், ரசம், பொரியல் எல்லாமே சேர்த்து அன்லிமிடெட் சாப்பாடு 60 ரூபாய் தான். நான் இங்கேயே பிறந்து வந்ததுனால யாருக்கும் சொல்லிருவாங்க, சபி அக்கா கடைக்கு போனோம் அப்படின்னு சொன்னா சொல்லிருவாங்க. சைடிஷ்க்கு என்னெல்லாம் கிடைக்கும்க்கா? சைடிஷ் வந்து முட்டை 15, மீன் 25, 20, 30. அதான் அந்த மீனுக்கு ஏற்ற மாதிரி ரேட்டு. சாப்பாடு வேணா சாப்பிடலாம், பிடிச்சவங்க பரிமாறணும், யார் வந்தாலும் சாப்பிடலாம். அதான் பிரச்சனை இல்லை. பீஃப் குழம்பு, சிக்கன் குழம்பு, சாம்பார், ரசம், பொரியல், அப்பளம்
எல்லாம் சேர்த்து 60 ரூபாய் தான். இப்போ வந்து நீங்க மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கீங்களா இல்ல கூட யாருன்னா ஹெல்ப் இல்லம்மா, ஃபேமிலியா பண்றோம். எப்படின்னா நம்ம வீட்டுல மொத்தம் 16 பேர் இருக்கோம். வந்து தம்பி இருக்கான், அக்கா இருக்காங்க, நான், எங்க மம்மி டாடி எல்லாம் ஃபேமிலியா பண்றோம். அடுத்து மாமா மாமி, எங்க ஹஸ்பண்ட், இவங்க எல்லாம் ஃபேமிலியா, பசங்க எல்லாம் பண்றோம் குடும்பமா. வெளியில யாருமே கிடையாது, நம்மளே பண்றோம் எல்லாமே. உங்க கடை டைமிங் கரெக்டா 12:30 மணிக்கு ஸ்டார்ட் ஆயிடுமா. 12:30 மணிக்கு தான் ஷார்ப்பா இருக்கும். 4 மணி மட்டும் இருக்கும். 12 4 மணி மட்டும் இருக்கும். வரலாம், நம்பி வரலாம். சண்டே மட்டும் ஹாலிடே, சர்ச்சுக்கு போறதுனால. லொகேஷன் வந்து இது வந்து அனகட்டு மாதிரிதாம்மா. இந்த ஸ்கூல்ல தான் நான் படிச்சேன். இது அஞ்சுகம் துவக்கப்பள்ளி கார்பரேஷன் ஸ்கூல் ஆப்போசிட் நம்ம கடை. அஞ்சுகிற அக்கா கடன் கேட்கணும், சபிதா அக்கா கடன் கேட்டா கண்டிப்பா வந்துடலாம். ஃபைனலா நம்ம எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்தாச்சு. இந்த இடத்துல வந்து பார்சலும் ஒரு செட் ஆஃப் பீப்புள் சாப்பிடுறாங்க, அது இல்லாம சாப்பிடுறவங்களும் நிறைய பேர் எடுக்காங்க. பார்சலும் வாங்கிட்டு போயிட்டே இருக்காங்க. நான் என்னெல்லாம் வாங்கியிருக்கேன்னு பாருங்க. சிக்கன் குழம்பு, பீட்ரூட் பொரியல், மீன் வறுவல், ஒரு மீன் வந்து 30 ரூபாய்க்கு தராங்க, முட்டை தொக்கு. இதை தவிர பீஃப் குழம்பு இருக்கு, சாம்பார், ரசம் இதெல்லாம் இருக்கு. அது இல்லாம மெயினான ஐட்டம் பீஃப் கிரேவி இருக்குங்க. பீஃப் நான் எப்பவுமே சாப்பிட மாட்டேன்னு உங்களுக்கு தெரியும். ஆனா டேஸ்ட் பத்தி கண்டிப்பா ஃபைனலா சொல்றேன். கேமராமேன் சாப்பிடுவாங்க. டேஸ்ட்லாம் எப்படி இருந்தது. பீஃப் தொக்கு வந்து 50 ருபீஸ்க்கு கொடுக்குறாங்க. இந்த மீன் வந்து 30 ருபீஸ்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க. சாப்பாடு ஓப்பனிங்லயே சொல்லியிருப்பேன் உங்களுக்கு, 60 ருபீஸ்க்கு அன்லிமிட்டடா தந்துட்டு இருக்காங்க. அதுல வந்து பொரியல் கொடுத்துருவாங்க. அதை தவிர நமக்கு வேணும்னா சிக்கன் குழம்புல மெயினா பீஸ்லாம் நிறைய இருக்கு. கிரேவியா வைக்காதனால பீஸோட தான் வைக்கிறாங்க குழம்பு. அதே மாதிரிதான் பீஃப் குழம்புலயும் பீசஸ் எல்லாம் இருக்கு. மேபி பீஃப் குழம்புல எலும்பு இருக்குமோ என்னமோ. ஆனா சிக்கன் குழம்பு பொறுத்த வரைக்கும் பீஸ்லாம் நிறைய போட்டிருக்காங்க. நம்ம வந்து ஃபர்ஸ்ட் தனியா சிக்கன் குழம்பு பீஸோட சாப்பிடலாம். குழம்பு பாத்தீங்கன்னா லைட்டா தேங்காய் அரைச்சி ஊத்திருக்காங்க. கொஞ்சம் கண்ணியான கன்சிஸ்டன்சில தான் இருக்கும். ஆனா டேஸ்ட் வந்து வேற லெவலா இருக்கும். அப்படியே ஒரு காரசாரமா இருக்கு. கூடவே வந்து அந்த தனியா, மிளகு, ஜீரகம் எல்லாம் அரைச்சி போட்டிருப்பாங்க போல. அதெல்லாம் ஒரு ஸ்பைசியா சூப்பரா இருக்கு குழம்பு. மசாலா எல்லாம் தூக்கலா இல்ல, மைல்டா இருக்க மாதிரிதான் இருக்கு. தண்ணியா இருக்கிறதுனால கொஞ்சம் காரம் தூக்கலா வச்சிருக்காங்க. தேங்காய் ஓவராலாம் இல்லைங்க, கொஞ்சமா அரைச்சி ஊத்திருக்காங்க. சிக்கன் பீஸ் வந்து நல்லா வெந்திருக்கு. அந்த ஜூசினஸோட இருக்கு. அந்த சிக்கனோட பிளேவர்லாம் பயங்கரமா இறங்கி இருக்கு. தேங்காய் அரைச்சி ஊத்தி ஒரு அந்த இதுக்கு கொடுப்பாங்க இல்லையா, பரோட்டாக்கு கொடுத்த குழம்பு குருமா மாதிரி செஞ்சிருக்காங்க. எனக்கு இந்த குழம்பு ரொம்ப பிடிச்சிருக்கு. முருங்கைக்காய், கத்திரிக்காய் சாம்பார். முருங்கைக்காய் கிடைச்சது, கத்திரிக்காய் என்ன கிடைக்கல. சாம்பார்லாம் அப்படியே திக்கா இருக்கு. சிக்கன் குழம்பே பாத்தீங்கன்னா உங்க நைட் டின்னருக்கு வந்து வச்சிருந்தாங்க. சப்பாத்தி எல்லாம் செஞ்சாங்களாம். அந்த டிஃபனுக்கு ஏத்த மாதிரி இருந்துச்சு அந்த சிக்கன் குருமா. இது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் திக்கா கொடுத்துருக்காங்க. தோரம் பருப்புல தான் செஞ்சிருக்காங்க சாம்பார். பீட்ரூட்டோட அப்படியே சாப்பிடலாம். சாம்பார்லாம் காரமாவே இல்ல, ரொம்ப மைல்டா கொடுத்துருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி மைல்டா இருந்தா சாம்பார். சாம்பார் பொடி போட்டிருக்காங்க. அதெல்லாம் இந்த பிளேவர் வைஸ் சாம்பார் செம்மையா இருக்கு. பீட்ரூட்டோட சாப்பிட்ட அந்த இனிப்பு, இந்த பருப்போட டேஸ்ட் இதெல்லாம் சாப்பிட்ட செம்மையா இருக்கு. அதுவும் முருங்கைக்காய் சாம்பார் அப்படின்னாலே ஒரு ஃபிளேவர் அதிகமா இருக்கும். சாம்பார் மைல்டா இருக்கிறதுனால முட்டை தொக்கோட ட்ரை பண்ணலாம். முட்டை தொக்கு சூப்பரா இருக்கு. தக்காளியோட ஃபிளேவர் வந்து தூக்கலா கொடுத்துருக்காங்க. இதே ஒரு காரசாரமா இருக்கு. இது கூட இப்படி ஒரு காரமா ஒரு கிரேவி இருந்தா நல்லா இருக்கும்னு நான் நினைச்சுக்கிட்டே சாப்பிட்டேன். அதே மாதிரி இந்த முட்டையை மறந்துட்டேன். நம்ம சாம்பாருக்கு வெஜ்ஜுக்கு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் எடுத்து ஸ்வீட்னஸோட வாயை கெடுத்துட்டேன். இது சூப்பரா இருக்கு. முட்டை தொக்கு வந்து 15 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க. ரேட் வேற சொல்ல மறந்துடுறேன்னா, ஒருத்தர் வந்து கமெண்ட்ல கேட்டார், ரேட்டை சொல்லுங்க அப்படின்னு. நான் டிஸ்கிரிப்ஷன்ல கண்டிப்பா போட்டுருவேன், நான் வீடியோல சொல்ல மறந்துட்டாலும். ஸோ டிஸ்கிரிப்ஷன்லயும் செக் பண்ணிக்கோங்க. அடுத்ததா ரசம் வாங்கிட்டு வந்தாச்சு. ரசத்துல வந்து பூண்டெல்லாம் அப்படியே தட்டி போட்டிருக்காங்க. அங்கங்க பூண்டு தெரியுது. ரசத்துல வந்து கொத்தமல்லி எல்லாம் நிறைய போட்டிருக்காங்க. எனக்கு வீடியோ எடுக்கும் போதே ரசத்தை திறக்கும் போது அப்படியே ஸ்மெல்லு பயங்கரமா இருந்தது. மிளகு, ஜீரகம், அந்த ஸ்மெல்லு, இந்த ரசத்தோட ஃபிளேவர்னு சொல்லுவாங்கல்ல. இது வந்து பிளெயின் ரசம் தான், பருப்பு ரசம் கிடையாது. நம்ம ஃபர்ஸ்ட் அந்த மீனோடய ட்ரை பண்ணுவோம். மசாலா எல்லாம் நல்லா உள்ள இறங்கி இருக்கு. அப்படியே சாஃப்டா குக் பண்ணிருக்காங்க. மீன்ல வந்து வெளியில அரிசி மாவு போட்டு பண்ணிருக்காங்க ஃப்ரை. அதனால வெளி லேயர் அப்படியே கிறிஸ்பியா இருக்கு. உள்ள வந்து நல்லா உப்பு காரம் எல்லாம் இறங்குனதுனால
அந்த மீனோட ஸ்மெல்லே தெரியல. அதே மாதிரி நல்லா கிளீன் பண்ணிருக்காங்க. கிளீன் பண்ணதுனால எனக்கு அந்த கவுச்சி ஸ்மெல்லே அடிக்கல. ரசம் வந்து மிளகு ஜீரகம் இதெல்லாம் ஃப்ரெஷ்ஷா அரைச்சி போட்டிருக்காங்க. பூண்டை வந்து தட்டி போட்டதுனால அந்த பூண்டோட ஃபிளேவர்லாம் சூப்பரா இருக்கு. நீங்க என்னதான் பூண்டை அரைச்சி போட்டாலுமே தட்டி போட்டாதான் அதோட டேஸ்ட் சூப்பரா இருக்கும். அந்த மீனோட சாப்பிட்டதே செம்மையா இருக்கு. ரசம் கண்டிப்பா மஸ்ட் ட்ரைன்னு சொல்லுவேன். செம்மையா இருக்கு. எனக்கு ஓபன் பண்ணோடய ஸ்மெல்லு தூக்கிட்டு. முக்கியமா அந்த பீட்ரூட்டை ட்ரை பண்ணுங்க. பீட்ரூட்ல வந்து ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது நான் தேங்காய்லாம் எனக்கு தெரியவே இல்லை. பீட்ரூட்டோட டேஸ்ட்டுமே செம்மையா இருந்துச்சு. தேங்காய் மிளகா தான் போட்டு தாளிச்சிருக்காங்க. வரமிளகா கடுகு இதெல்லாம் போட்டு தாளிச்சிருக்காங்க. காரம் போடல, ஆனாலுமே பீட்ரூட் சூப்பரா இருக்கு. அந்த ஸ்வீட்னஸோட நான் சாப்பிடுவேன் பீட்ரூட் ரெகுலரா, அதனால எனக்கு பிடிக்கும். சாப்பிட்டு எல்லாம் முடிச்சாச்சு. எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. என்ன ஒரு முக்கியமான விஷயம்னு பாத்தீங்கன்னா அந்த ரைஸ் வந்து குவாலிட்டியா இருந்துச்சு. வெறையா வடிச்சதுனால எல்லா குழம்போடையுமே மேட்ச் ஆச்சுங்க. அந்த சாப்பிடும் போது அந்த டேஸ்ட் வருது. இந்த ரைஸ் வந்து கொஞ்சம் ரொம்ப வந்து வேகாம எடுத்தாலும் சரி, நல்லா குக்கா இருந்தாலுமே சில குழம்பெல்லாம் சாப்பிடும் போது இந்த டேஸ்ட் வராதுன்னு சொல்லுவாங்க. எனக்கு வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இருந்தது. இன்னொரு விஷயம் என்னன்னா, அவங்க வீட்லயே எல்லாருமே இதுதான் சாப்பிடுறாங்களாம். நானுமே கண்ணாலே பார்த்தேன். அவங்க பையன் சாப்பிட்டாங்க, அவங்க தம்பி வீட்டுக்குமே அவங்க கொடுத்து அனுப்புனாங்க சாப்பாடு. ஸோ வந்து அவங்க எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் கலர் வேற எதுவுமே அஜினோமோட்டோ இந்த மாதிரி யூஸ் பண்ணலன்றது இதுல இருந்து கிளியரா தெரிஞ்சுது. அவங்க வந்து ரிவ்யூலயுமே சொல்லியிருந்தாங்க. பட் வந்து என்னால கண்ணால பார்த்த உடனே நம்மளால நம்ப முடியும் இல்லையா, அந்த மாதிரி நான் பார்த்தேன். வீடியோலாம் நான் எடுக்கல. ஸோ பர்சனலா அதெல்லாம் நம்ம எடுக்க முடியாது இல்லையா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் 4 விஷயம் வந்து கண்டிப்பா கிடைக்குங்க. குவாலிட்டி, குவான்டிட்டி, பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி, டேஸ்ட் 4மே இருந்தது. எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடா இருந்தது. இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்ல நம்ம சந்திக்கலாம். நான் வீட்டுக்கு போறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.